ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்எஸ் அக்வாரியம். நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கோரல் ரீஃப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவளப்பாறைன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இதை வந்து இந்தியாவில் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த கோரல் ரீஃப்ஸை. ஏன் இதை வந்து பேன் பண்ணாங்கன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். இந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்ணாம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த கோரல் ரீஃப்ஸ் அது ஒரு வருஷத்துக்கே வந்து 1 இன்ச்சு தான் வந்து வளரும். அதோட டிசைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. சில நேரத்தில் வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கும், இந்த தேன்கூடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கோரல் ரீஃப்ஸ்லாம் வந்து இருக்கும். கோரல் ரீஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ எப்படி நிலத்தில் வந்து மரம் செடி கொடியில் காடு மாதிரி வளர்ந்துருக்கு, அந்த மாதிரி தான் வந்து கடல்லையும் வந்து கோரல் ரீஃப்ஸ்லாம் வந்து வளர்ந்துருக்கும். ஒரு வருஷத்துக்கே வந்து 1 இன்ச்சு வரைக்கும் தான் அந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து வளரும். ஓகேவா, இது வந்து சுனாமி, இந்த கடல் கொந்தளிப்பு இதெல்லாம் வந்து தடுக்கும் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச் பண்ணி. அதில் வந்து அந்த கோரல்ஸை நம்பி தான் மற்ற மீன்கள் எல்லாமே வாழுது. ஓகேவா, இந்த குட்டி போகிறதாகவும் சரி, அந்த முட்டையிட்டு அந்த குஞ்செல்லாம் பொரிக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கோரல்ஸ் இதில் தான் வந்து போய் அந்த முட்டையெல்லாம் இடும் இந்த மீன்கள்லாம். அந்த கோரல்ஸ் நம்பி இருக்கிற மீன்களுக்கு காப்பாற்றுறதுக்கோசரம் தான் இது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டு இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. யாராவது வந்து கோரல்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் வரும். ஓகேவா, இது வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, தண்ணியில் போய் டைவ் அடிச்சுட்டு அந்த ரீஃபை வந்து பாதியாக தான் கட் பண்ணுவாங்க. பாதி கட் பண்ணிவிட்டு அவங்க வந்து டேங்கில் போய் போட்டு ஸ்ப்ரெட்டர் லைட்லாம் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லைட்லாம் போட்டு அதெல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லி, நிறைய லட்சம் செலவு பண்ணி அதெல்லாம் வச்சு உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த கோரல்ஸ் அவங்க டேங்கில் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, நிறைய பிரித்து. இந்த மாதிரி தான் வந்து கோரல்ஸ் வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்க ஊரில் வந்து அதெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஊரில் சாதாரண மெரைன் டேங்க் வச்சுருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம அதனால தான் வந்து ஆர்டிஃபிஷியல் கல்லெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மெரைன் டேங்க் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. கடலுக்குள் இருக்கும் உயிரினம் யார், அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம், மஞ்சு உயிரினம், குடியுடல் உயிரினம், உருடத்தை உயிரினம், ஒட்டி வாழும் உயிரினம், கனிவால் உயிரினம், நட்சத்திர உயிரினம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இப்ப அடுத்த பாடம் போட்டீங்க. ஆதி முதல் பவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.